அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப வருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. அனைவருக்கும் நெட்சன் டிவி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க. அதே போல் நிறைய கால்ஸ் வருது. வெளிநாட்டு அன்பர்களாம் நிறைய நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். தை மாதத்துடைய தைப்பொங்கல் வாழ்த்துக்களுடன் நம்ம இப்போ பார்க்க போகக்கூடிய அமைப்பு, தை மாதம் அப்படின்னாவே மகரத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். ஒவ்வொரு மாதமும் சூரியன் நகர்ந்து வரக்கூடிய விஷயத்தை தான் நமக்கு தமிழ் மாதமாக நம்ம கணக்கெடுக்கிறோம். ஸோ பஞ்சாங்கப்படி மகரத்தில் சூரியன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 15/1 கேட்டை நட்சத்திரம் வியாழக்கிழமை குருவாரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த பொங்கல் திருவிழா ரொம்ப 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 விசேஷங்க. ஏன்னா அந்த கார்த்திகை மார்கழி குளிர் மாதம், பனி நிறைய இருக்குங்க. அப்படியே அந்த பனிமூட்டம்லாம் விலகி அந்த சூரிய பகவான் பிரபஞ்ச சக்தியோட இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவத்துக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் ஒரு மிகப்பெரிய நெருப்புக்கோள். அந்த சூரியன் வெளிச்சத்துக்கு அப்படியே நம்ம பிரபஞ்சத்துக்கு வரக்கூடிய அந்த பிரகாசத்தன்மைக்கு தான் மகரம். ஜனவரியில் அதுவும் பிறக்கும். அப்போ அந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நமக்கு அந்த தை மாதத்துலேருந்து எல்லாமே பொன் பொருள் விளைச்சல் எல்லாம் ஒரு வைபோகமாக இருக்கக்கூடிய மாதமாக, சிறப்பான மாதமாக 12 மாதத்திலையும் சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய விசேஷமான மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. காமதேனு வழிபாடு நம்ம மனுஷாவெல்லாம் சூரியனுக்கெல்லாம் நம்ம தைப்பொங்கலுக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணி பொங்கல் வச்சு வழிபாடு எடுக்கிறோம். ஆனால் காமதேனு மாடுக்கு பசுவுக்கெல்லாம் நம்ம மாட்டுப்பொங்கல் 16ஆம் தேதி எடுக்கக்கூடிய இந்த விசேஷமான கால்நடைக்கெல்லாம் நம்ம எடுத்தால் நமக்கு அத்தனை விஷயம் நடக்கும். காமதேனுனா ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். நம்மளுடைய தொழில், ஆரோக்கியம் அனைத்தையுமே செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த பூஜை அமாவாசையிலேயோ பௌர்ணமியிலெல்லாம் அந்த பசுவுக்கு நம்ம பூஜை செய்கிறதே அவ்வளோ விசேஷம். ஸோ அவங்களுக்கு ஒரு சிறப்பான பண்டிகையாக, உழவருடைய பண்டிகையாக, இப்படி ஒவ்வொருத்தருடைய விஷயமும் இந்த 3-4 நாட்கள் நம்ம காணும் பொங்கல் வரையும் கொண்டு வந்துடுவோம். அதே போல் இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வருதுங்க. இந்த தடவை தை அமாவாசை அப்படிங்கிறது பித்ருகளுக்கு, இறந்தோர்களுக்கு, முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய விசேஷமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். இந்த அமாவாசையில் நம்ம கொடுக்கும்போது எல்லாருக்குமே இந்த வருடம் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். தை 11ஆம் தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ரதசப்தமி வருது. அதுவும் ரொம்ப சிறப்புங்க. பெருமாள் வழிபாடு, நம்மளுடைய சூரியனுடைய ஆதிக்கத்தை சொல்லக்கூடிய அனைத்து சகல விஷயமும் நடக்கக்கூடிய ரதசப்தமி வழிபாடு எல்லாம் ஃபோன் பண்ணி கேளுங்க டவுட் இருந்தால். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம பலாபலன் பரிகாரத்தோட வரிசையாக நம்ம பார்ப்போம். தொடர்ந்து வீடியோவை நீங்கள் கவனிங்க, பாருங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேசராசி அன்பர்களே, தை மாதம் தைப்பொங்கல் வாழ்த்துக்களோட நம்ம விசேஷமான அமைப்பில் கோச்சார கிரகம்ங்கும்போது குரு வக்கரம் பெற்று எங்கே இருக்காருன்னா மிதுனத்தில் இருக்கார் உங்களுக்கு. அப்போ 3ஆம் இடம் அப்படிங்கும் பொழுது முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய குழந்தைகள் படிப்பு, அதே போல் அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய மேல் படிப்பு, வெளிநாடு தொடர்பு எல்லாமே நல்லா இருக்கும். பயப்பட வேண்டாம். ஏன்னா எப்பயுமே ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, சாதிக்க துடிக்கக்கூடிய ஒரு சூரியன் உச்சம் இல்லைங்க உங்கள் இடத்துக்கு. அப்போ சூரியன் உச்சமாக இருந்து உங்கள் சூரியன் இப்போ எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் உங்களுக்கு ரொம்ப பலம். மேஷத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கார், மகரத்தில் இருக்கார். சனி பகவானுடைய இடத்துல ஒரு எப்படின்னா பகை பெற்ற கிரகம் அது. சூரியனும் சனி அப்பனுக்கும் அவனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்கும்போது பாரம்பரியமான தொழில், கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் சிக்கலை வருங்க. கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கோங்க, நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன பண விஷயத்துலேயோ அல்லது பெண்களாலோ இது மாதிரி ஒரு வாக்கிய தகராறு போகக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. கவனம் தேவை. 5ஆம் இடத்துல கேது பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இனிமே இந்த தை மாதத்துலேருந்து உங்களுக்கு படிப்படியாக உயர்வை கொடுக்கும்.
தாய் வழி தந்தை வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்துல ஏதாவது இல்லங்கம் அல்லது கஷ்டம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ஒரு தீர்வுக்கு வரும். இந்த தீர்வு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இந்த தை மாத கிரகங்கள் என்னென்னா, உங்களுக்கு தனுஷு மண்டலம் நல்லா வலுத்து இருக்குங்க. தனுஷு, மகரம், கும்பம், மீனம், இதில் வரிசையாக கிரக மாளிகை யோகம் மாதிரி இருக்கார். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பின்னாடி யோகத்தை கொடுக்கக்கூடாது. அப்போ அமாவாசை முடிஞ்சோடனே உங்களுக்கு பல விஷயங்கள் சட்டு சட்டுன்னு நடக்கக்கூடிய காரிய சித்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பை தரும். விவசாயிகளுக்கெல்லாம் நல்லா இருக்குது, விளைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாகவே இந்த மாதம் நல்ல மழை வளம், மக்கள் வளம், செல்வ வளம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு விமோச்சனமான விஷயங்கள் நடக்கும். அரசியலில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏன்னா அவர் பகை பெற்றிருக்கக்கூடிய இடம்னு அர்த்தம். அப்போ அவரோட தொழில் சார்ந்து ஒரு சைட் பிஸ்னஸ் வச்சுருக்காங்க, ஒரு தலைமைத்துவமாக இருக்காங்க, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருக்காங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மேசராசிக்குங்க. இதை நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ 2ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய சுக்கிரன் சூரியனோட சேர்ந்துருக்கு. அப்போ திருமணத்தில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணால் தான் கிடைக்கும், சட்டுன்னு நடக்கிறது கிடையாது. அப்போ உங்கள் ஜனன கிரகங்கள் அது ஒத்துழைப்பு கொடுக்கணும். தசா புத்தியோ அல்லது மற்ற விஷயங்களோ உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா 7.5 சனி, 12ஆம் இடத்துல சனி பகவான், தொழில் சார்ந்த ஒரு விஷயங்கள் கொஞ்சம் மனத்தெளிவை கொடுக்குங்க. வாராத கடன் வரக்கூடிய அமைப்பு கொடுக்கும். அப்போ மேஷத்துக்கு பரவாயில்ல, 70% பரவாயில்ல அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தாலும் விக்ன விநாயகர் பிள்ளையார் பட்டி வழிபாடு எடுத்துக்கோங்க. ஏதாவது வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தாலும், பித்ரு கர்மாக்களுக்கு ஏதாவது கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் 11ஆம் இடத்துல ராகு கும்பத்தில் கவனிக்கணும். அப்போ உங்களுடைய சுகபோகங்கள், உங்களுடைய வருமான தடையெல்லாம் இருந்துச்சுன்னா, பெரியவங்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலைன்னா ராமேஸ்வரமோ அல்லது நீர்நிலை பகுதியிலே இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் கொடுத்துட்டு வந்துடுங்க. அது நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். மேசராசி அன்பர்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ங்கும்போது அதில் நீங்கள் கொஞ்சம் சிரத்தை எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுடைய ஜாதகம் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ ஆண்டு பலன்லாம் பார்த்தோம். அப்போ இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம சனி பகவானால் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு இங்கே கேட்டுக்கணும். உங்களுடைய ஜனன ஜாதத்தில் இருக்க சனி பகவானும் இந்த சனி கோச்சார சனிக்கும் என்ன பிரச்சனை, எங்கே அது நான் கேந்திரத்தில் இருக்கா, திரிகோணத்தில் இருக்கான்னு இந்த ஆய்வெல்லாம் பண்ணி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு கீழே டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் வருது, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.